நீங்கலாம் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்கல்ல? அப்போ உங்களுக்கு எல்லா நோய் பத்தியும் தெரிஞ்சிருக்கும் தானே? அப்போ உங்க உடம்பெல்லாம் நீங்க ரொம்ப நல்லா வச்சுப்பீங்க போல. ம். ஒரு வாட்டியும் கிளாஸ்ல ஒரு டிசீஸ் பத்தி எடுக்கும்போது, "ஐய்யய்யோ! இவங்க சொல்ற சிம்ப்டம்ஸ்லாம் நமக்கு கோரிலேட் ஆவுதே! ஒரு வேள இந்த டிசீஸ் நமக்கு தான் இருக்கும் போல." அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு எங்க உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஜங்க் ஃபுட்லாம் எவ்ளோ உடம்புக்கு கெடுதி. நீங்கலாம் அத சாப்பிட மாட்டீங்க தானே? இப்ப பாரும்மா என் பொண்ணு எப்ப பாரு இந்த பர்கரும், பீஸாவும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. கொஞ்சம் அவளுக்கு வந்து ஏதாவது புத்திமதி சொல்லுமா? அதெல்லாம் ரொம்ப கெடுதிம்மா உடம்புக்கு. வயித்துல போய் ஒட்டிக்கும். அதனால அதெல்லாம் சாப்பிடாத. அம்மா நேத்து நெஞ்சு வலின்னு டாக்டர்ட்ட போனேனா, அவரு இசிஜி எடுத்து பார்க்க சொன்னாரு. இப்பதான் ரிப்போர்ட் வந்திருக்கு. உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல. அது கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. கொஞ்சம் ஏதோ டீவியேட் ஆன மாரி தான் இருக்கு. ஆனா சில கேஸஸ்ல இது நார்மலா கூட இருக்கலாம். நீங்க எதுக்கும் டாக்டர்ட்ட ஒரு வாட்டி காமிச்சுருங்க. ஐயோ! உங்கள மாரிலாம் எம்பிபிஎஸ்லாம் எடுத்துறவே கூடாதுப்பா. நாள் பூரா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க போலயே! நீ வந்து பாத்தியா? 9 மணிக்கு போஸ்டிங்க்கு 8:45க்கு எந்திச்சு குளிக்காம கொள்ளாம ஓடி போய் கிளாஸ் 4 மணிக்கு முடியும். அப்புறம் வந்து தூங்கி ஏஞ்சா மணி 6. சரி ஏதா அசைன்மென்ட் இருந்தா அதையாச்சும் முடிக்கலாமேன்னு பக்கத்து ரூமுக்கு பென் வாங்க போனா, அங்கேயே கதை பேசிட்டு ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருவோம். கீழ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்ல எல்லாம் பேசிட்டு, இப்போ வேற ஐபிஎல் போதே, அத வேற பார்க்கணுமே! எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு டைம பார்த்தா 12, 1 ஆயிருக்கும். இதுக்கு மேல படிக்கணுமா? சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்ன்னு இழுத்து போத்திட்டு தூங்கவே சரியா இருக்கும். ம்.